மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. உலக அமைதிக்காக நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் பேரூர் திரு தார்சிஸ் ராஜ் அடிகளார் தலைமையில் ஆலய வளாகத்தில் கொடிபவனி நடைபெற்றது. உதவி பங்கு தந்தை ஜோ கிளமெண்ட் பவனியை வழிநடத்தினார். தஞ்சாவூர் ஏழுப்பட்டி ஜபத்தோட்ட அதிபர் பேரூர் திரு மிக்கேல் அடிகளார் கொடியை புனிதம் செய்து புனித சவேரியாரின் திருவுருவ கொடியை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவார். ஆடம்பரம் துறந்து ஆண்டவரின் அழைப்பை ஏற்றவர் என்ற இறை வார்த்தையை மையமாக வைத்து நடைபெற்ற திருப்பலியில் உலக அமைதிக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் சமத்துவம் சகோதரத்துவம் தழைத்தோங்கவும் நோய் தொற்று முற்றிலும் ஒழிந்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் வின்சென்ட் தே பவுல் சபையினர் இளையோர் இயக்கத்தினர் மரியாவின் சேனையினர் அன்பிய குழுவினர் பாடகர் குழுவினர் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் தினமும் மாலையில் ஜெபமாலை நவநாள் ஜெபம் மன்றாட்டு மாலை திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நடைபெற உள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் திருவிழா நிறைவு பெற உள்ளது.